கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் ஆஜராக இருக்கிறாரு. 2 நாட்கள் விசாரணை நடைபெற இருப்பதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல இது குறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக நம்மோட இணைஞ்சிருக்கிறாரு திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதிலே தான் ஒருவருடைய தலைமை பண்பு வெளிப்படும் என்று சொல்வார்கள். இது திட்டமிட்ட சதி என்று அரசியல் காரணங்களுக்காக சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே இது ஒரு எதிர்பாராத விபத்து என்றுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. யாராவது சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா என்று முதலமைச்சரே கூட அந்த கருத்தை இது விபத்து சார்ந்ததாகத்தான் கருத்தை வெளியிட்டார். அந்த ஆளுகிற அரசு உட்பட அப்படித்தான் கருத்தை வெளியிட்டார்கள். எனவே அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அது வருங்காலத்திலே எதிர்காலத்திலே இது போன்ற தவறுகள் நிகழாத வண்ணம் நடந்து கொள்வதிலேயும் அதற்கு அவர் எந்த அளவிற்கு இதற்கு ரெஸ்பான்ஸ் பண்றாரு, அதுதான் இதுல முக்கியமானதாக இருக்கிறது. வழக்கு விசாரணையை பொறுத்த வரையில இது ரகசிய வழக்கு கிடையாது. ஏதோ யாருக்கும் தெரியாமல் நடந்த ஒரு புலனாய்வுக்கான விசாரணை கிடையாது. எல்லா 27,000 பேர் கண்ணு முன்னாடி நிகழ்ந்த நெரிசல் மரணம் என்பது ஏறத்தாழ 27,000 பேரும் சாட்சி. இறந்தவர்களை தவிர அனைவருமே சாட்சிகள் தான் அதுல. அதனால எல்லாருமே இதுல உண்மை வெளிப்படுவது அப்படிங்கறதுல பெரிய சிக்கல் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை தாவேகா எப்படி எதிர்கொள்ள போகிறது, குறிப்பாக விஜய் இதை எப்படி எதிர்கொள்கிறார், அல்லது அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறார்கள், இது அரசியல் ரீதியாக எங்கு காய் நகர்த்தப்படும், இந்த விசாரணையின் வழியாக அவர் கூட்டணிக்கு செல்வதற்கான எதிர் முகாம்கள் எந்த முகாம்களுக்கு செல்ல போகிறார், எந்த கூட்டணிக்குள்ளே செல்ல போகிறார் என்பது மாதிரியான பல புதிர்கள் தான் இதற்குள்ளே இருக்கிறது நான் நினைக்கிறேன். சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது அப்போ எல்லாரும் குற்றம் சாட்டுவதை போல பாஜகவுடைய மிரட்டல், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களா? ஒரு வெளிப்படைத்தன்மையாக இப்ப சமீபத்துல கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிற போது அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ சென்சார் போர்டுமே அதுல சேர்ந்திருக்குன்னு சொன்னார் சமீபத்துல. அப்ப இன்னைக்கு ஏறத்தாழ மத்திய அரசினுடைய விசாரணை மையம் என்று சொல்வதனால அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வதற்கான நிர்பந்தமாக இது ஒரு வேளை மாறிவிடுமா? ஏன்னா அதிகார மையத்திற்கு முன்னால் விஜய் மண்டியிடுகிறாரா அல்லது அவர்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்ய போகிறாரா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளை தரும். நேரடி விசாரணை என்பது நீதி விசாரணையா தான் இருக்கும். ஆனா அந்த விசாரணையின் வழியாக ஒரு அழுத்தம் உருவாகும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம விசாரணையை குறை சொல்ல முடியாது. விசாரணை என்பது ஒரு நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த விசாரணையின் வழியாக ஒரு அழுத்தம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது, அரசியல் அழுத்தம் உருவாக வாய்ப்பு. இத விஜய் அப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, விஜய் அரசியல்ல நீண்ட அனுபவம் கொண்டவர் அல்ல. அவர் ஒரு திரைத்துறை சார்ந்து இப்பொழுதுதான் ஒரு 2 ஆண்டு காலமாகத்தான் அரசியல்ல இருக்கிறாரு. அரசியலை பார்வையாளராக அரசியலில் இருப்பது என்பது வேறு, பங்குதாரராக இருப்பது என்பது வேறு, களத்திலே நிற்பது என்பது வேறு. கள அரசியலுக்கு அவர் என்ன இருந்தாலும் அனுபவம் இன்மை ஒரு புதியவர் அப்படிங்கிற முறையில இந்த பிரச்சனையை அவர் எப்படி எதிர்கொள்வார்? ஏன்னா அவர் பெரும்பகுதி அவர் ரொம்ப இளம் வயதிலேயே கல்லூரி காலத்திலேயே சினிமாவில் ஒரு பெரிய கதாநாயகனாக அவர் உருவாகிட்டாரு. சாதாரண மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் அவர் சந்திக்காம அவரு ஒரு திரைத்துறை ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு கனவு தொழிற்சாலையில வளர்ந்து வரக்கூடியவர். யதார்த்தத்துல ஒரு பிரச்சனை எதிர்கொள்வது என்பது அவருக்கு ஒரு புதிய அனுபவம். அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதிலே தான் அவருடைய எதிர்கால அரசியலினுடைய திசை வழி தீர்மானிக்கப்படும். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கான அந்த இறுதி விசாரணை நடைபெறும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்கு ஒரு முடிவை நோக்கி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எப்படி இருக்கு? இல்ல, என்னுடைய கருத்து விரைவாக தேர்தலுக்கு முன்பே இதை முடித்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. வழக்கு விசாரணை அதற்குள்ள தீர்ந்து விடுமா என்று தெரியாது. இடத்தால அவங்க சிபிஐக்கு போனதே கூட விரைந்து விசாரணை நடந்தால் அது அவர்களுடைய கட்சி இமேஜை பாதிக்கும் என்பதாகத்தான் அவர்கள் அதை கருதி கொண்டார்கள். அதனால சிபிஐ விசாரணை விரைவாக முடித்து வைக்கப்படும் என்று நம்ம நம்புவதற்கு சாத்தியங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. நீண்ட விசாரணையாக அது நீளும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலுக்குள் அந்த விசாரணையினுடைய தீர்ப்பு விவரங்கள் வந்துவிடும் என்று நான் நம்பவில்லை. இணைப்பில் இணைஞ்சு உங்களுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.